லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி உயிரோட இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த சைக்கோ ஹீரோ இங்க இருந்து கிளம்பிட்டான் நம்ம ஹீரோயினியை தேடி. நான் உன்னை தேடி தான் வந்துட்டு இருக்கேன் ஜான்வி, ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற ஆசிரமத்துல எல்லாரும் பிக்னிக் போக போறாங்க போல. அதனால ராகவ் வந்து கூப்பிட்டு இருக்காங்க, நீங்களும் வாங்க எங்க கூட அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவன் முடியாதுன்னு தான் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனையும் கூட்டிட்டு போறதுனால சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் வேன்ல வந்து உட்கார வந்தா அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோயினையும் ராகவையும் ஒரே இடத்துல வந்து உட்கார சொல்லிட்டு இருக்கான். அதனால இவங்களும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது பிரேக் போடும்போது பாடி பாடி உரசுது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. அதாவது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினே ஒரு ரொமான்டிக் லுக் விட்டுட்டு இருக்கான். இந்த சீன்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் வீடியோவா இங்க போட முடியாது இல்லையா, அதனால என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல எடிட் பண்ணி போடுறேன், அதுல போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சேனல் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இவங்க வேன்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிரைவர் பிரேக் போடுறாரு. என்னன்னு பார்த்தா எதிர்த்தாப்புல அந்த பையன் தான் நம்ம சைக்கோ ஹீரோ வந்து நிக்கிறான் காரை ஸ்டாப் பண்ணிட்டு. ஏன்டா அப்படி நடு ரோட்ல வர, பின்னாடி போடா அப்படின்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். நீ ரிவேஸ்ல போடா அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா காரை ஸ்டாப் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோவும் சரி போய் நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அதே சமயம் ஹீரோயினி விண்டோ சீட் பக்கம் உட்காந்துருக்கா. இவன் என்ன பண்றான்னா காருக்கு நடைய கீழே இறக்கி விட்டுட்டு இருக்கான். அதனால உள்ள ஓடிட்டு இருக்க பாட்டு வெளியே கேக்குது. அதான் அவனோட ஃபேவரட் சாங் ஓடிட்டு இருக்கு. அந்த பாட்டு சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினிக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அதாவது புருஷனை பத்தின நினைவுகள் எல்லாமே கசப்பான நினைவுகள் இல்லையா, அதனால அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு திரும்ப அவளுக்கு பயம் வருது. ரொம்பவே பயந்து போயிட்டு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கவனிச்சுட்டு தான் இருக்கான். அழுகவும் ஆரம்பிச்சிடுறா. உடனே அவகிட்ட போய் என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அது வந்து அங்க பாட்டு சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டு சத்தமா, எங்களுக்கு எதுவும் கேட்கலையே, நீ என்ன லூசு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உண்மையிலே தான் அங்க பாட்டு சத்தம் கேக்குது, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்கா. சரி வா யாரு என்னன்னு போய் பார்ப்போம் வா, எனக்கு எந்த பாட்டு சத்தமும் கேட்கலையே, வா நீயும் வா என் கூட, நான் போய் பாக்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அதுக்குள்ள இந்த டிரைவரும் அவன் ரிவேஸ்ல போக மாட்டான், நம்ம தான் ரிவேஸ்ல போகணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கானுங்க. அது அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பக்கமா கிளம்பிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோ ஹீரோயினை அழைச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா அந்த கார் அங்க இல்ல. என்ன பாட்டு சத்தம் கேட்டுச்சுண்டா, இங்க யார் இருக்கா, இங்க யாருமே இல்லையா, அப்புறம் எப்படி உனக்கு பாட்டு சத்தம் கேட்டிருக்கோம், இங்க பாரு நானும் உன்னை பார்த்த நாள்ல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நீ எதுக்கு எடுத்தாலும் எல்லா விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பயந்து பயந்து சாகுற, ஏன் இப்படி இருக்க, உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவளால எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவளுக்கு நடந்த பிரச்சனை எதுவும் நம்ம ஹீரோவுக்கு தெரியாது இல்லையா, அதனால அவன் அப்படி கத்திக்கிட்டே இருக்கான். இங்க பாரு இந்த வேன்ல இருக்கிறாங்க இல்லையா, அந்த வேன்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, அதுல இருந்து வெளியே வந்துதான் அவங்க இந்த ஆசிரமத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்லா இல்லையா, நீ மட்டும் ஏன் அப்படி பயந்து பயந்து சாகுற அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டுட்டே இருக்கான். சரி நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நான் என்னதான் சொன்னாலும் உனக்கு அது புரிய போறது கிடையாது, நீ எப்போதும் பயந்துதான் சாக போற, அப்புறம் ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவ பதில் சொல்ல முடியாம அழுகிறத பார்த்துட்டு, இங்க பாரு நீ எதுக்காக இப்படி பயப்படுறன்னு எனக்கு தெரியாது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ அந்த பயத்தை உடைச்சு எரியாத வரைக்கும் உன்னால ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இங்க இந்த சைக்கோ பையன் டெல்லிக்கும் வந்துட்டான் இல்லையா, ஸோ அதனால அங்க இருக்கிறவங்க யார்கிட்டயாவது நம்ம ஹீரோயினை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போட்டோவை வச்சுக்கிட்டு யார்ட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் தான் நின்றுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம ஹீரோயினோட போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, பாத்திருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்ற நீ, எங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இதோ இங்கதான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பக்கமா இருக்கிற சமோசாவை பார்த்து பேசிட்டே இருக்கான். அந்த போனையும் பார்க்கல, அதுல இருக்கிற போட்டோவையும் பார்க்கல. அந்த சமோசாவை பார்த்த குஸ்தில அங்கிருந்து ஓடுறேன் இவனோட போனை கீழே தள்ளி விட்டு போயிடுறான். ஹே யூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துனா அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட லேப்டாப்பை எடுத்து வச்சுக்கிட்டு டாக்டர் ராணாவோட போனை தான் இவன் ட்ராக் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, ஸோ அதனால அந்த டாக்டர் ராணா யாருக்கிட்ட அதிகமா பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல பார்த்தா ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை எடுத்து தன்னோட போன்ல போட்டு பார்த்தா அது மிஸ்டர் அவஸ்தின்னு இவன் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா, அந்த நேமை காட்டுது. அவஸ்தியா, அவஸ்தி கிட்ட இவங்க எதுக்காக பேசணும், ஓ அப்ப அவஸ்தி வீட்டுல தான் நம்ம ஜான்வி இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க அந்த அவஸ்தி வீட்டு தான் காட்டுறாங்க. அந்த ஆண்டி ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு இன்னைக்குதான் வந்திருப்பாங்க போல. வந்த உடனே புருஷன்கிட்ட கேக்குறாங்க, எங்க போனா சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அவ போயிட்டா அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தானே அந்த டாக்டர் இங்க அனுப்பி வச்சாங்க, அப்புறம் இங்க இருந்து அவ எப்படி போவா, அவளுக்கு இந்த ஊர்ல யாரு தெரியும், அவ எங்க தான் போனா அப்படிங்கிற மாதிரி கவலைப்பட்டு இந்த ஆண்டி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அங்கிள் பண்ண சேட்டையால தானே அவ இங்க இருந்து போனா, அதை இவரும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு, இங்க பாருமா அவ இங்க இருந்து போறேன்னு சொல்லும் போதே நான் அவளை தடுக்க தான் செஞ்சேன், ஆனா அவ என் பேச்சை கூட கேட்காம இங்க இருந்து போயிட்டா, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. பிக்னிக் வந்துட்டாங்க போல. அங்க நம்ம ஹீரோயினி தனியா உட்காந்துக்கிட்டு ஹீரோ பேசினத பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும் அங்க வந்து அவளுக்காக டீ எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அத அவகிட்ட குடுத்துட்டு சாரி சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன். ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இல்ல இல்ல நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தப்பு என் மேல தானே. நான் எப்ப பார்த்தாலும் எல்லா சின்ன விஷயத்துக்கும் பயந்துகிட்டு தானே இருக்கேன். எனக்கே தெரியுது நான் எல்லாத்துக்கும் பயப்படுறேன் அப்படின்னு. அந்த பயத்தை உடச்சி எரியத்தான் நான் பாக்குறேன். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு பயம் வரத்தான் செய்யுது. அதனால தான் நான் இப்படிலாம் பயந்துட்டு இருக்கேன். பட் இதை நான் மாத்திக்கணும். இதை மாத்திக்கிட்டா மட்டும்தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த நிம்மதியான வாழ்க்கை என்னால வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப நான் எதுக்காக பயப்படணும்? நான் இங்க இருக்கேன், இந்த ஆசிரமத்துல இருக்கேன். என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை டச் பண்ணி பேசிட்டு இருக்கா. இத்தனை பேர் என் கூட இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்? இதுக்கப்புறம் நான் பயப்பட மாட்டேன். நான் சத்தியம் பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது நம்ம கையை டச் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த கையை எடுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் குட்டி பையனும் வந்து அவனுக்கு டயர்டா இருக்கு போல ஓடி ஆடி விளாண்டத்துல வந்து நம்ம ஹீரோயினி மடியில படுத்துக்கிறான். அதே சமயம் இந்த பக்கம் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. ஏன்னா பொண்டாட்டி வெளியே போனவ வந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் டோர் ஓபன் பண்றாரு. அங்க வந்து இருக்கிறது அந்த சைக்கோ பைய தான். அவன் ஆல்ரெடி இவருக்கு தான் தெரியும்ல. ஸோ அதனால விராஜ் டோப்ரால் நீங்க கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னு உங்களோட மேனேஜர் சொல்லிட்டு இருந்தாரு. பட் இப்ப நேர்லயே வந்துட்டீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன பண்றது, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதான் உங்களை நேர்லயே பாக்குறதுக்கு வந்துட்டேன். சரி சொல்லுங்க என்னோட ஜான்வி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஜான்வியா? ஜான்விங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் என்னோட பொண்டாட்டி இங்கதான் வந்தா, அவ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஓ நீங்க அந்த பொண்ணை சொல்றீங்களா? டாக்டர் கோமாளிக்கு அனுப்பின பொண்ணு. அந்த பொண்ணு பேர் வந்து ஜான்வி கிடையாது. அந்த பொண்ணு இங்கதான் இருந்தா, பட் இப்போ இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவன் அப்படியே வில்லத்தனமா அந்த ஆளை ஒரு லுக் விட்டுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அடுத்த செகண்டே பார்த்தா பொண்டாட்டி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராங்க போல. டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா புருஷனை தலைகீழ மாட்டி தொங்க விட்டுட்டு இருக்கான். என்ன பண்றீங்க நீங்க? என்னோட புருஷனை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, அலோ அலோ அண்ணி, நான் ஒன்னும் உங்க புருஷனை எதுவும் பண்ணிட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் நீங்க சொன்னா போதும். இங்கே ஒரு பொண்ணு வந்தா இல்லையா என்னோட பொண்டாட்டி ஜான்வி, அவ எங்க போனான்னு மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஜான்வியா? ஜான்விங்கிற பேர்ல இங்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அட அந்த பொண்ணை பத்தி தாமா கேட்குறான். அந்த டாக்டரை அனுப்பி வச்சாங்கல்ல அந்த பொண்ணு தான் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணா? அந்த பொண்ணு இங்கேதான் இருந்தா. ஆனா அவ நீங்க சொல்ற ஜான்வி கிடையாது. இருங்க அவளோட போட்டோ கூட என்னோட ரூம்ல இருந்துச்சு, போய் பாக்குறேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ உடனே போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் அந்த போட்டோவை தேடுறதுக்கு போயிடுறாங்க. உள்ள வந்து ஒவ்வொரு டிராவா வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை நான் எங்க வச்சேன்னு தெரியலையே, அவன் என் புருஷன் ஏதாவது பண்ணிட போறான் அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டே தேடிட்டு இருக்காங்க. அதுல ஒரு புக்ல அந்த போட்டோ இருக்கு, நம்ம ஹீரோயினோட போட்டோ. அந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு நேரா அவங்க கிட்ட போறாங்க. கூட அந்த போட்டோவை அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்டுட்டு இருக்கான். இவங்களும் பயந்துகிட்டே அந்த போட்டோவை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோவை வாங்கி பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதுல இருக்கிறது நம்ம ஹீரோயினி போட்டோ இல்ல. அவங்க எடுத்தது என்னமோ நம்ம ஹீரோயினோட போட்டோ தான். ஆனா இங்க வந்து தான் பொண்ணோட போட்டோவை தான் கொடுத்துருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு இவன் முழிச்சுக்கிட்டே இருக்கான். இவ கிடையாது என்னோட ஜான்வி அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க நம்ம ஹீரோயினோட போட்டோவை எடுத்து அடுத்த செகண்டே அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போய் தான் இங்க டாக்டர் அனுப்பி வச்சிருக்காங்க, இவன் தான் ஒருவேளை அந்த பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட போட்டோவை மாத்தி தான் பொண்ணோட போட்டோ கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் இது நம்ம பொண்டாட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கம் பிக்னிக்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல, அதாவது அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க போல. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்றா, இன்னைக்கு ஒரு நாள் கிருஷ்ணா என் கூடவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவன் வந்து இல்ல, அவன் தனியா இருக்க மாட்டான், அதுவும் என்னை விட்டு இருக்கவே மாட்டான், அதனால நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் எனக்காக ஒரு நாள் கிருஷ்ணாவை இன்னைக்கு இங்க விட்டுட்டு போங்களேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை நம்ம ஹீரோயினி கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எழுந்திருக்கிறான். ஜாமத்துல அவனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு மாதிரியா வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு. உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பதறி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல, நம்ம ராகவ் அண்ணகிட்டே போய் கேட்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை தூக்கிட்டு அங்க இருந்து ராகவ் தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ராகவும் ஒரு டீ கடையில வந்துட்டு டீ போடுங்கண்ணா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஹீரோ அந்த பக்கமா போய் உட்காந்துருக்கான். பக்கத்துல பார்த்தா அந்த சைக்கோ பையன் தான் வந்து உட்காந்துருக்கான். அவனும் வந்து டீ கேட்டுட்டு இருக்கான் வித்தவுட் சுகர் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பொண்டாட்டி போட்டோவை போன்ல பாத்துக்கிட்டு நீ ஏன் ஜான்வி என்னை விட்டு போன? சரி ஓகே, நான் தான் உன்னை தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இல்லையா, டெல்லி வரைக்கும் வந்துட்டேன் அப்படிங்கும்போது உன்னை நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா சீக்கிரமா நான் வந்துருவேன், எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்கார பையனும் டீ கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். அதை நம்ம ஹீரோ எடுத்து குடிக்க போனா எஸ்கியூஸ் மீ இது என்னோட டீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அதுலன்னா உன் பேர் அழுது இருக்கு, நீ உன்னோட டீன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை குடிக்க போனா நான் தான் ஃபர்ஸ்ட் டீ கேட்டேன், ஸோ அதனால எனக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க, அதை நீ என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சாதாரண ஒரு டீக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி நீ என்ன சொல்லி டீ கேட்ட? வித்தவுட் சுகர்னு சொல்லிட்டு தானே நீ டீ கேட்ட, அப்போ இந்த டீல சுகர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா தெரிஞ்சு போடும், வெயிட்
பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை எடுத்து நம்ம ஹீரோ குடிச்சிட்டே இருக்கான். அப்போ குடிச்சிட்டு சொல்றான், இதுல வந்து சுகர் இருக்குப்பா, இது உன்னோட டீ இல்ல, உன் பேரும் இதுல எழுதி வைக்கல அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. உடனே இவன் அவனோட சட்டையை பிடிச்சா அவன் இவனோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் ஒருத்தனை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினி அந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்கா நம்ம ஹீரோவை தேடி. அப்படி இவனுங்க 2 பேரும் கோவத்தோட இங்க நின்னுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினி பின்னாடி கத்திட்டு இருக்கா, நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரலை கேட்ட அடுத்த செகண்டே இவனுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னோட பொண்டாட்டி தான் பின்னாடி நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பின்னாடி திரும்பி பார்த்தானா பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.